ஆமென். அல்லேலூயா. எல்லா கரங்களையும் உயர்த்தி ஒரு அல்லேலூயா. நம்மளுடைய குறைவுகள் எல்லாம் நம்மளுடைய தேவன் என்ன பண்ணுவார்? நிறைவாக்குகிற தேவன். எப்படி நிறைவாக்குவார்னா, மகிமையில் என்ன பண்ணுவார்? நிறைவாக்குவார். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் குறை இருக்குது, குறை இல்லைன்ட்டு யாருமே இல்லை. எல்லாருடைய வாழ்க்கையிலும் நிறைய குறை இருக்கும், நிறைய விதமான குறை இருக்கும். ஆனால் அந்த குறைவு எதுக்கு வருதுன்னா, நம்மளை ஒரு மகிமைக்கு நேராக நடத்துகிறதுக்கு அந்த குறை வருது. அல்லேலூயா. நம்ம எல்லாம் ஒரு நிமிஷம் கண்களை மூடி தேவன் இந்த வார்த்தை மூலமா நம்மோடு கூட பேசும்படியாக. ஆவியானவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மைய எனக்காக யாவும் செய்து முடிப்பேன். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மை எனக்காக யாவும் செய்து முடிப்பேன். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாத எதுவும் இல்லை. மகா பரிசுத்தமும் கிருபையான அந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டப்பா அந்த நல்ல நேரத்திற்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமா ஒவ்வொருவரோடு கூட பேசும்படி ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறேன், வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுது? குறை இருக்குது. எப்படியாப்பட்ட குறை இருக்கலாம்? பணம் குறையாக இருக்கலாம், பலவீனம் குறையாக இருக்கலாம், ஒரு விதமான காரியம் என்ன பண்ணலாம்? குறையாக இருக்கலாம். அந்த குறைவு எப்படி நிறைவாகும்னா, கிறிஸ்து என்ன பண்ணும்? நமக்குள்ளே இருக்கணும். கிறிஸ்து நம்ம கூட இருந்தால் அந்த குறைவு என்ன பண்ணும்? நிறைவாக மாறும். நம்ம வேதத்தில் வாசிக்கும் போது அநேகருடைய வாழ்க்கையில் என்ன இருக்குது? குறை இருக்குது. அநேகருடைய ஊழியங்கள் எப்படி இருக்கும்? குறை இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அந்த குறைவு எதுக்கு வருதுன்னா, நிறைவுக்கு. இன்றைக்கி நம்ம சில நேரத்தில் நினைக்கலாம், ஆண்டவர் எப்படி என் கூடையே இருக்கார், என் பக்கத்துலேயே இருக்கார், என் கூடையே தான் இருக்கார், ஆனால் எனக்கு ஏன் குறைன்னு நினைக்கலாம். நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது லாசரு, உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் தானே, லாசரு மரிச்சு போனால லாசரு. அந்த லாசருவை பற்றி சொல்லும் போது அவன் என்ன பண்ணுவான்? தேவனுடைய சிநேகிதன், தேவனுக்கு பிரியமாக இருந்தவன், ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறவன், ஆண்டவருடைய ஒரு நண்பன், இயேசு கிறிஸ்துவோடைய நண்பன். அவனுக்கு என்ன வருது? செத்து போயிட்டான். செத்து போனோன்னு என்ன வருது? நாற்று எடுக்குது. 4 நாள் நாரும், 3 நாள், ஒரு நாளுக்கு மேலே போனால் என்ன பண்ணாது? தாங்காது. ஆனால் அந்த நாற்றம் எடுத்தது எதுக்குன்னா, தேவனுடைய மகிமை என்ன பண்ணணும்? விளங்கணும். இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் இப்படி தான் சில காரியம் நாற்றம் எடுக்கிற மாதிரி என்ன பண்ணும்? குறைவு இருக்கும். தேவன் கூட தான் இருக்காரே, தேவன் என் பக்கத்தில் தான் இருக்காரே, தேவன் என் கூடயே தான் இருக்காரே, ஏன் குறைனா? தேவன் நம்ம மூலியமாக ஒரு மகிமையை வெளிப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. நம்ம எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யோவான் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை வாசிங்களே. யோவான் ஆமென். முதலாவது அற்புதத்தில் என்ன வெளிப்படுத்துறாரு? மகிமை என்ன பண்ணுறாரு? வெளிப்படுத்துறாரு. எப்படியாப்பட்ட மகிமை? அந்த குறைவை என்ன பண்ணுறாரு? நிறைவாக்கி என்ன பண்ணுறாரு? மகிமையை வெளிப்படுத்துகிறாரு. அப்போ நம்ம நினைக்கலாம், சில நேரம் குறைவு தான் இருக்கும், சில நேரம் பிரச்சனையாக தான் இருக்கும். மனுஷனுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்துக்கிட்டா, அவன் பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் எப்படி இருப்பான்னா, ஏதோ ஒரு விஷயத்தில், ஏதோ ஒரு காரியத்தில் எப்படி இருப்பான்? குறை உள்ளவனாக தான் இருப்பான். இன்றைக்கி நம்மளும் அப்படி தானே இருக்கோம், குறை உள்ளவர்கள் தானே இருக்கோம். அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். குறைன்றது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம சாகிற வரைக்கும் குறைன்றது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அந்த குறைவை நிறைவாக மாற்ற நம்ம ஆராதிக்கிற தேவனால் மாத்திரம்தான் முடியும். இப்போது
இந்த 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும்போது அருமையான ஒரு சம்பவம். என்ன சம்பவம்? ஒரு குடும்பம், கல்யாண வீடு. இந்த கல்யாண வீடு குடும்பம். இந்த குடும்பத்தில் யார் அழைக்கப்படுறாங்க? இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீசர்கள், அவங்களுடைய அம்மா எல்லாரும் அழைக்கப்படுறாங்க. அழைக்கப்பட்டு அங்கே ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை? திராட்சை ரசம் குறைபடுது. ஒரே நாளில் திராட்சை ரசம் எடுத்துட முடியுமா? திராட்சை ரசம் குறைவுபட்ட போது இயேசு கிறிஸ்துக்கிட்ட போய் அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ வெயிட் பண்ணு, இன்னும் என்ன பண்ணும், எனக்கு இன்னும் வேலை வரலை, வந்தோன்னே என்ன பண்ணும், குறைவு மாறும். இப்படி சில காரியங்கள் நடக்குது. அவங்க அம்மா சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரோ அதன்படி நீங்கள் செய்யுங்கன்றாங்க. அங்கே இருக்க வேலைக்காரெல்லாம் அந்தபடி கேட்குறாங்க. கேட்டோன்னு என்ன பண்ணுது, திராட்சை ரசம் வந்துடுது, தண்ணியில் திராட்சை ரசம் மாறுது. பெரிய அந்த இடத்துல என்ன பண்ணுது, அற்புதம் நடக்குது. முதல் அற்புதம். நம்ம இந்த இடத்துல வாசிக்கும்போது ஒரே ஒரு காரியம்தான். நீங்கள் அதனுடைய 2வது வசனத்தை வாசிங்களே. ஆமே, ஒரு கல்யாண வீட்டில் முதலாவது அவங்க செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? இயேசு என்ன பண்ணாங்க? அழைக்கப்பட்டிருந்தாங்க. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் யார் அழைக்கணும்னா இயேசு கிறிஸ்துவை அழைக்கணும். முதலாவது நீ தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடணும். முதலாவது நம்ம இயேசு கிறிஸ்துவை தேடணும். ஆனால் இன்னைக்கு நம்ம எதை தேடுறோம்? இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் எதையோ தேடுறோம். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை தேடுறோம், தேவன் விரும்பாத காரியத்தை செய்கிறோம். தேவனுக்கு எதுவுமே பிரியமில்லையோ அந்த காரியத்தை நம்ம செய்கிறோம். நமக்கு அதுதான் பிரியமாக இருக்குது. ஆமேன். ஆனால் இயேசு கிறிஸ்துவை நம்ம என்ன பண்ணணும்? முதலாவது நமக்குள்ளே அழைக்கணும். இன்னைக்கு ஏன் நம்ம குடும்பத்தில் எல்லா நேரத்துலையும் குறையாக இருக்குது? இயேசு கிறிஸ்து எங்கே? நம்ம குடும்பத்தில் என்ன இல்லை? இயேசு கிறிஸ்து இல்லை. இயேசு கிறிஸ்து நம்மளுடைய இருதயத்தில் என்ன பண்ணுறதில்ல? இல்லை. நம்மளுடைய இருதயத்தில் இன்னைக்கு யார் இருக்கான்னா உலக காரியம் இருக்குது. நம்மளுடைய இருதயத்தில் எதோ இருக்குது. ஃபாஸ்ட் ஆராதனை நடத்தும் போது சொன்னார், சினிமா பாட்டு என்ன இருக்குது? இப்பையும் பஸ்ஸில் போகும்போது ஒரு பாட்டு போட்டால் நம்மளோட வாய் என்ன பண்ணும்? அந்த பாட்டை அப்படியே பாடிக்கிட்டு இருக்கும். ஆனால் இன்னைக்கு ஆலயத்துக்கு வந்து தேவனுடைய பாட்டை பாடினா, அவரை மகிமைப்படுத்தினா என்ன பண்ணுறதில்ல? நம்முடைய வாய் திறக்கிறது இல்லை. ஏன் திறக்கிறது இல்லைன்னா இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இல்லை. இயேசு கிறிஸ்துவ சில காரியத்தில் நம்ம என்ன பண்ணுறதில்ல? அழைக்கிறதில்ல. எந்த இடத்துல இயேசு கிறிஸ்து வராரோ அந்த இடத்துல தான் அற்புதம் நடக்கும். ஆமேன். எந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இருக்காரோ அந்த இடத்துல தான் குறைவு மாறும். இங்கே யோவான் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 45-46 வசனத்தை வாசிங்களே. ஆமே, நாசரேத்திலிருந்து ஏதாவது ஒரு நன்மை வந்துடாதா? நாசரேத்திலேருந்து ஏதாவது ஒரு காரியம் நடந்துடாதா? நடக்கலை. இயேசு கிறிஸ்து பிறக்கிற வரைக்கும் அந்த பேர் வெளியே கூட தெரியலை. நீங்கள் பழைய ஏற்பாட்டெலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பேர் அதிகமாக இருக்குமான்னு இல்லை. ஆனால் அந்த இடத்துல கேட்குறாங்க, ஏதாவது ஒரு நன்மை, ஏதாவது ஒரு காரியம், ஏதாவது ஒரு பிரச்சனை இன்னைக்கு மாறுமா? நம்மளுடைய குடும்பத்தில் வந்து மாறுமானா இயேசு கிறிஸ்து பிறந்தா மட்டும்தான் மாறும். இயேசு கிறிஸ்து நம்மளுடைய குடும்பத்தில் இருந்தால் மட்டும்தான் மாறும். இயேசு கிறிஸ்து நம்மளுடைய வாழ்க்கையில் இருந்தால் மட்டும்தான் மாறும். அந்த நாசரேத்து இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறம் அந்த நாசரேத்தை தேடி யார் வராங்க? ஞானிகள் வராங்க. யாரெல்லாம் வேண்டான்னு சொன்னாங்களோ அந்த நாசரேத்தை தேடி என்ன பண்ணுறாங்க? வராங்க. அப்போ இயேசு கிறிஸ்து என்னைக்கு நமக்குள்ளே வராரோ, இயேசு கிறிஸ்து என்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் வராரோ அன்னைக்கு தான் தேவன் நம்மளுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக மாற்றுவார். அல்லேலூயா. அதே மாதிரி தான் இந்த கலீலியான்றது. பழைய ஏற்பாட்டில் எப்படி இருக்குன்னா அந்த கலீலியா இருட்டு. நீங்கள் ஏசாயாவில் 9ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தில் வாசிக்கும் போது புறஜாதிகள் இருக்கிற இடம், விக்கிரகங்கள் இருக்கிற இடம். ஆனால் அங்கே இருக்க அந்த இருள் மாறணும்னா எப்போ இருள் மாறும்னா இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம்தான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அப்படி தான் இருக்குது. இருள் போன்ற சூழ்நிலை. குடும்பத்தில் எப்படி இருக்குது? இருள். குடும்பத்தில் இயேசு கிறிஸ்து முதலாவது தேவன் இந்த வானத்தை பூமியை படைச்சிட்டு இருளையும் வெளிச்சத்தை என்ன பண்ணார்? பிரித்தார். ஏன்னா அங்கே குறை இருந்துச்சு.
இருள் இருந்து குறை இருந்துச்சு. ஆனால் அந்த பிரிச்சாரு பார்த்தீங்களா, இன்னைக்கு அதே மாதிரி தான் பிரிவு. குறைவிலிருந்து என்ன பண்ணுவார், நிறைவாக மாற்றுவார். அப்போ நம்மளுடைய இருதயத்தில் நம்ம யாரை கூப்பிடணும்னா இயேசு கிறிஸ்துவ மாத்திரம் கூப்பிடணும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. நம்ம என்னைக்கு எந்த காரியத்தில் நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறோமோ அந்த காரியத்திலாம் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணாது, குறையே வராது. இங்கே எடுத்து வாசிங்கள் 1 சாமுவேல் அதனுடைய 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்களே. ஆமென். அவள் போய் என்ன பண்ணுறா, மனங்கசந்து எங்கே அழுகிறா, ஆலயத்தில். யாரை நோக்கி கூப்பிடுறா, கர்த்தரை நோக்கி கூப்பிடுறா. ஆனால் இன்னைக்கு நமக்குள்ள ஒரு பிரச்சனை வரும்போது இன்னைக்கு யாரை நோக்கி கூப்பிடுறோம், ஏதோ ஒரு மனுஷனை ஏதோ ஒரு காரியத்தை என்ன பண்ணுறோம் நோக்கி கூப்பிடுறோம். அப்படி தானே? தேவனை நோக்கி கூப்பிடுறோமான்னு கேட்டால் இல்லவே இல்லை. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுறது இல்லைன்னா ஜெபமே இல்லை. அநேகரோட வாழ்க்கையில் சாயந்தரம் 6 மணி ஆச்சுன்னா என்ன தெரியுமா ஓடும், சீரியல். சன் டிவியில் எத்தனை மணிக்கு செய்தி போடுறாங்க தெரியுமா? 6 மணி முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ எதுக்கு காத்திருக்கிறோன்னா சீரியல் பார்க்கறதுக்கு வேண்டி செய்தி போட்டு காத்திருக்கிற ஒரு நிலைமை தான் இன்றைக்கி கிறிஸ்தவங்களுடைய வாழ்க்கையில். இன்றைக்கி அநேக இடத்துல நம்ம கொஞ்ச நேரம் நம்ம என்ன பண்ணுறோம், தேவ சமூகத்தில் காத்திருந்து தேவ சமூகத்தில் ஜெபிக்கணுமான்னு கேட்டால் இல்லவே இல்லை. சீரியல் பார்க்குறதுக்கு காத்திருக்கிறோம், சீரியல் பார்க்குறதுக்கு போய் உட்காந்து பார்க்குறோம். சாயந்தரம் 6 மணிக்கு ஆரம்பித்தா எத்தனை மணிக்கு முடியும்? முடிகிற வரைக்கும் உட்காந்து பார்க்குறோம். ஆனால் இன்னைக்கு தேவ சமூகத்தில் அவரை நோக்கி கூப்பிடல. ஆனால் அந்த அண்ணாளுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணா தெரியுமா, மனங்கசந்து, ஆண்டவரே எனக்கு ஒரு குறை இருக்குது, எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, எல்லாரும் நிந்திச்சாங்க, எல்லாரும் அவமானப்படுத்தினாங்க. ஆனால் தேவ சமூகத்தில் போய் அவள் அழுதா பாருங்க. இன்னைக்கு அப்படியாப்பட்ட அழுகை தான் நமக்குள்ளே வேணும். இன்னைக்கு அப்படியாப்பட்ட கூப்பிடுதல் தான் நமக்குள்ளே வேணும். அப்படியாப்பட்ட நம்ம தேவனை நோக்கி கூப்பிட்டோன்னா அடுத்த அதிகாரத்தில் வசனம் போட்டிருக்கோம், நீங்கள் எடுத்து வாசிங்களே. அதனுடைய 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்களே. ஆமாம், எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க அண்ணாளுடைய வாழ்க்கையில். தேவனை நோக்கி கூப்பிடும் போது அண்ணாளுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுது, ஆசீர்வாதம் வருது. 1க்கு 3 கொடுப்பாரு. நம்ம தேவனை நோக்கி கூப்பிட்டாதான். நம்ம என்ன பண்ணுறதில்ல, இன்னைக்கு தேவனை நோக்கி என்ன பண்ணுறதில்ல, கூப்பிடவே இல்லை. எல்லா காரியத்திலும் மனுஷனையே நோக்கி பார்க்குறோம், எல்லா காரியத்தையும் ஏதோ ஒரு காரியத்தை நோக்கி பார்க்குறோம். ஆனால் அண்ணாள் தேவ சமூகத்தில் தேவனை நோக்கி பார்த்தாங்க. இன்னைக்கு தேவன் கொடுக்கறதுக்கும் மனுஷன் பீத்திக்கிறதுக்கும் ஒரு, அது என்ன சொல்கிறது, மனுஷன் பெருமை பாராட்டுவான்ல, அதுக்கு வித்தியாசம் என்ன தெரியுமா? சாமுவேலோட பையன் பேர் என்ன, அண்ணாளோட பையன் பேர் என்ன, சாமுவேல். பெனினாலா அவங்க பேர் என்ன, பெனினால் தானே. அவங்க புள்ள பேர் என்ன தெரியாது. தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம் எப்போது என்ன பண்ண இருக்கும், பெஸ்ட்டாக இருக்கும். தேவன் ஒரு காரியத்தை கொடுத்தா எப்படி இருக்கும், பெஸ்ட்டாக இருக்கும். அப்போது நம்ம தேவனை நோக்கி எந்த அளவுக்கு கூப்பிடுறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா காரியமும் பெஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பெஸ்ட்டாக இருக்கணும்னா நம்ம யாரை நோக்கி கூப்பிடணும்னா தேவனை நோக்கி கூப்பிடணும், இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடணும். அந்த 2 குருடர்கள் என்ன பண்ணுவாங்க, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னாங்க. மற்றவன் பார்த்து என்ன சொல்லுவான், அமைதியாரு, நீ எதுக்கு கத்துற? மறுபடியும் விடலை. ஏதோ உலகம் என்னை இதாக்குது, உலகம் என்னை நிந்திக்குது, உலகம் என்னை கூப்பிட வேண்டாம்னு சொல்லுது, மற்றவங்க என்னை கூப்பிட வேண்டாம்னு சொல்கிறாங்க, மற்றவங்க இப்படி பண்ணுறாங்க, மற்றவங்க அப்படி பண்ணுறாங்கன்ட்டு கூப்பிடுறதை நிறுத்தலை. மறுபடியும் தாவீதின் குமாரனே இறங்கும் என்ன சத்தமிட்டு என்ன பண்ணுறாங்க, கூப்பிடுகிறாங்க. இன்னைக்கு அப்படியாப்பட்ட கூப்பிடுதல், அப்படியாப்பட்ட தேடுதல், அப்படியாப்பட்ட அழைக்கப்பட்ட அனுபவம். இயேசு கிறிஸ்துவை நம்ம அழைச்சினா மாத்திரம் போதும். அந்த கல்யாண வீட்டில் நடந்த அதே அற்புதம், அந்த கல்யாண வீட்டில் நடந்த அதே நிறைவு இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்மளுடைய குடும்பத்திலையும் தேவன் நிச்சயமாக செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து இந்த கல்யாண வீட்டில் நடந்த இன்னொரு காரியம் என்னன்னா,
இயேசு கிறிஸ்து வந்து அங்கே இருக்கும்போது அவங்க அம்மா வந்து சொல்லுவாங்க, திராட்சை ரசம் குறைவுபட்டுச்சு. இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுவார்? இன்னும் எனக்கு என்ன பண்ணலை, வேலை வரல. வேலை வர வர நம்ம என்ன பண்ணணும்? காத்து இருக்கணும், பொறுமை இருக்கணும். இன்னைக்கு காத்திருக்கிற அனுபவம் இருக்கா? இல்லவே இல்லை. கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை காத்திருக்கிற அனுபவம் இல்லை. பைபிளில் பார்க்கும்போது எல்லாருடைய வாழ்க்கையிலும் காத்திருந்து அற்புதத்தை பெற்றுக்கொண்டாங்க, காத்திருந்து வாக்குத்தத்தம் நிறைவேறிச்சு. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏன் வாக்குத்தத்தம் நிறைவேறலைன்னா நம்ம என்ன பண்ணுறதில்ல, காத்திருக்கிறதே இல்லை. எத்தனை நாள் நம்ம காத்திருக்காமல் இருக்கோம். எதுக்கோ போயிட்டு நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோம்? காத்திருக்கோம். ஒரு பஸ்ஸு வருதுன்னா 1/4 மணி நேரத்துக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி போய் பஸ் ஸ்டாண்டில் காத்திருக்கோம். ஒரு ட்ரெயினுக்கு போகணுன்னா 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு, ஃப்ளைட்டுக்கு போகணுன்னா 3 மணி நேரத்துக்கு. ஆனால் இன்றைக்கி வாக்குத்தத்தம் பெற்றுக்கொள்கிறதுக்கும் நம்ம ஜெபத்துக்கும் என்ன பண்ணுறதில்ல, காத்திருக்கிறதே இல்லை. எல்லா நேரத்தில் அவசரப்பட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? பரலோகத்துக்கு நேராக போகிறதில்ல. எங்கே போகிறோம்? நரகத்துக்கு நேராக அப்படியே போயிட்டுருக்கோம். தேவ சமூகத்தில் காத்திருந்தால் தானே வாக்குத்தத்தம் நிறைவேறும். தேவன் கொடுத்த பெரிய வாக்குத்தத்தம் நித்திய ஜீவனை அளிப்பேன். அப்போ அந்த அழிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும், காத்திருக்கணும். என்ன பண்ணுறதில்ல, நம்ம என்ன பண்ணுறதில்ல, காத்திருக்கிறதில்ல. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை வாசிங்களே. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். ஆமாம், ஏற்ற காலத்தில் என்ன பண்ணுவார்? தேவன் வந்து உயர்த்துவார். ஏற்ற காரியத்தில் என்ன பண்ணும்? ஒரு காரியம் நம்மளுடைய வாழ்க்கையில் வாய்க்கும். ஆனால் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அடங்கி இருக்கணும், காத்து இருக்கணும் தேவ சமூகத்தில். அதின் காலத்தில் என்ன பண்ணுவார்? நேர்த்தியாய் நம்மளுடைய தேவன் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறாரு. ஆனால் அவர் செய்வதை பெற்றுக்கொள்ள என்ன பண்ணதில்லை, நம்ம என்ன பண்ணுறதில்ல, காத்து இருக்கிறதில்ல. யாரை வேணால் நீங்கள் எடுத்து பாருங்கள், வேதத்தில் எப்படியாப்பட்ட மனுஷனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய மனுஷனாக இருந்தாலும் சரி, அவனுக்கு முன்பாக அவனுடைய அஸ்திபாரம் என்ன இருக்குன்னா காத்திருப்பாக இருக்கும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் குழந்தை கிடைக்கணும்ன்ட்டு வேற ஒரு காரியத்தை காத்திருக்காமல் என்ன பண்ணிட்டான்? சாரால ஆகார போய் என்ன பண்ணிட்டான்? கல்யாணம் பண்ணிட்டான். தேவன் அதுலேருந்து என்ன பண்ணல, ஆண்டவர் வந்து ஆபிரகாம் கூட பேசவே இல்லை. ஆனால் வாக்கு தத்துவம் நிறைவேறினா நம்ம என்ன பண்ணணும்? காத்திருக்கணும். 75 வயசில் வந்து வாக்கு தத்துவத்தை கொடுக்குறாரு, 100 வயசில் என்ன பண்ணுது? நிறைவேறுது. ஆக எத்தனை வருஷம்? 25 வருஷம். இன்றைக்கி நம்ம காத்திருப்போமா? 25 வருஷம் காத்திருந்து தன்னுடைய வாக்கு தத்துவத்தை என்ன பண்ணால் பெற்றுக்கொண்டான். இன்றைக்கி 25 வருஷம் நம்மளால் என்ன பண்ண முடியறதில்ல, காத்திருக்க முடியறதில்ல. 1 மணி நேரம் நம்மளுடைய இன்றைக்கி இப்போ ஜெபிச்சா எனக்கு என்ன பண்ணும்? சாயந்தரம் வந்து பதில் கிடைக்கணும். இப்போ ஜெபிச்சேன்னா நான் வெளியே போகும்போது என்ன பண்ணணும்? ஆசீர்வாதம் எனக்கு வந்துடணும். அப்படி தான் நம்மளுடைய மைண்ட் செட் இருக்குது. அப்படி தான் நம்மளுடைய எண்ணம் இருக்குது. ஆனால் அப்படியெல்லாம் நம்மளுடைய எண்ணம் இருக்கணும். வாக்கு தத்துவம் நிறைவேறணும்னா எந்த அளவுக்கு ஆபிரகாம் காத்திருந்தானோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்? காத்திருக்கணும். ஆபிரகாம் மட்டுமா காத்திருந்தான்? ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு காத்திருக்கான் பாருங்க. நிறைய காரியம் யோசேப்போட வாழ்க்கையில் வந்துச்சு. நீங்கள் எடுத்து வாசிங்களே, ஆதியாகமம் 37:2. ஆமாம், அந்த இடத்துல நம்ம யோசேப்போட ஒரு சம்பவம் அருமையாக இருக்கும். அந்த யோசேப்போட சம்பவத்தை நம்ம வாசிக்கும் போது யோசேப்புக்கு என்ன பண்ணுது? ஒரு தரிசனம், ஒரு சொப்பனம் வருது. சொப்பனத்தில் என்ன சொப்பனம் கண்டான்னா, அர்த்தம் என்னன்னா, அவன் அண்ணன், தம்பி, அப்பா, அம்மா எல்லாம் என்ன பண்ணுவாங்க? அவனை வந்து வணங்குவாங்க. இதை போயிட்டு யோசேப்பு யாருக்கிட்ட சொல்கிறான்? அவங்க அப்பாட்ட போய் சகோதரர்கிட்ட சொல்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க? அவனை கேவலமாக பார்க்குறாங்க. இவனுக்கு போய் இவன் காலில் போய் நம்ம என்ன பண்ணணுமா? விழணுமா? இவன் அவ்வளோ பெரிய ஆளா?
இவனை இப்படி இருக்கானா, அவன் காலில் போய் நம்ம விழுகணுமா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த தரிசனம் எப்போ நிறைவேறுதுன்னா, அவனுக்கு சரியாக போட்டிருக்கு 17 வயசில் வந்து தரிசனம், அந்த சொப்பனம் வருது. எப்போ நிறைவேறிச்சு தெரியுமா? 30. அப்போ எத்தனை வருஷம் காத்திருக்கான்? 13 வருஷம் என்ன பண்ணுறான்? காத்திருக்கான். அந்த காத்திருப்பு தான் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய உயர்வை கொண்டு வந்துச்சு. இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படியாப்பட்ட காத்திருப்பு தான். சிறைச்சாலையில் காத்திருக்கிறான், அந்த பானபாத்திரக்கார சொன்னது அதை நம்பி காத்திருக்கிறான். நிறைய காரியத்தில் அவன் காத்திருந்து 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 தன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான்னா, இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையிலே அதே மாதிரி தான். நம்ம எந்த அளவுக்கு நம்ம காத்திருக்கிறோமோ, எந்த அளவுக்கு அவருடைய சமூகத்தில் இருக்கிறோமோ, அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய வாழ்க்கையில் என்னத்தை பெற முடியும்? ஆசீர்வாதத்தை பெற முடியும். ஆனால் அந்த ஆசீர்வாதத்துக்கு நம்ம என்ன பண்ணுறதில்ல? காத்திருக்கிறது தான் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 3வது காரியம் அந்த குடும்பத்தில் இருந்தது கீழ்ப்படிதல். நீங்கள் எடுத்து வாசிங்களே, யோவான் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். ஆமே, ஜாடிகளில் என்ன பண்ணணும்? தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். கரெக்டாக நிறைய. அந்த கீழ்ப்படிதல்னு ஒன்று இருக்குது தெரியுமா? அது என்ன பண்ணுறதில்ல இன்றைக்கி நம்ம சரியாக கேட்குறதில்ல. கீழ்ப்படுகிறோம், ஏதோ சொல்கிறாங்களே, பாஸ்ட் ஒரு காரியத்தை சொல்கிறாரே, அது ஏதோ செய்யணுமே அப்படின்னு கீழ்ப்படிதல் தான் நமக்கு இருக்குது. அப்படி தானே? அவங்க அந்த இடத்துல இருக்கு, நிறைய நிரப்பினார்கள். முழுமையான ஒரு கீழ்ப்படிதல் என்ன பண்ணணும்? ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்கணும். அந்த குடும்பத்தில் என்ன பண்ணணும்? இருந்துச்சு. அந்த குடும்பத்தில் நிறைவு வந்ததுக்கு காரணம் நிறைவான ஒரு கீழ்ப்படிதல். அந்த இடத்துல என்ன, திராட்சை ரசம் குறைவுபட்டுருச்சு. ஒரே நாளில் திராட்சை ரசம் வந்துருமான்னு கேட்டால் இல்லை. 1 மாதம் ஆகும், 2 மாதம், 3 மாதம், சில நாட்கள் என்ன பண்ணணும்? கடந்து போகணும். நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு கல்யாணம் வச்சுருக்கோன்னு வைங்க, யாராவது ஒரு கல்யாணம் வச்சுருந்தீங்கன்னா, திராட்சை ரசம் குறைவுபட்டால் என்ன பண்ணுவீங்க? தண்ணியை தூக்கி அப்படியே ஊற்றுறது. ஃபஸ்ட்டு பந்தி எப்படி இருக்கும்? ஃபஸ்ட்டு சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கும், அருமையாக இருக்கும். செகண்டு, ஃபஸ்ட்டு பந்தியில் சாம்பார் இருக்கும், செகண்டில் என்ன பண்ண இருக்கும்? குறை வந்தால் ரசம் ஆயிரும். இன்றைக்கி அப்படி தான் நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய சிந்தை எப்படி? அப்படி தான் இருக்குது. ஆனால் அந்த குடும்பம் என்ன பண்ணிச்சுன்னா கீழ்ப்படிஞ்சிச்சு. வேலைக்காரங்க என்ன பண்ணாங்கன்னா கீழ்ப்படிஞ்சாங்க. தேவன் அந்த குறைவை தான் பார்த்தார், அந்த குறைவை தான் எடுத்தார், அந்த குறையை மாற்றி நிறைவாக தந்தார். ஆமென். இன்றைக்கி நம்ம குறையாக தான் இருப்போம், மற்றவங்க பார்வையிலையும் குறையாக தான் பார்ப்பாங்க. ஆனால் அந்த குறைவை என்ன பண்ணுவார்? தேவன் எடுப்பார். அந்த குறைவிலிருந்து என்ன பண்ணுவார்? நிறைவை வந்து தருவார். நான் உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். என்ன சம்பவம்னா, ஒரு அழகான ஒரு கப்பு இருந்துச்சு. என்ன கப்புனா, இந்த மாதிரி வச்சுக்கோங்க, அழகாக ஒரு கப்பு இருந்துச்சு, மண்ணினால் செஞ்சப்பட்ட கப்பு. 2 பேர் குடும்பமாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஊராக சுற்றுவாங்க. ஏதோ டூர் போகிறேன்னு நினச்சிட்டு அங்கே இங்கேன்ட்டு போய் சுற்றுவாங்க. அப்படி ஒரு வெளிநாட்டுக்கு போகும்போது அவங்க கண்ணில் என்ன பட்டுச்சுன்னா அந்த கப்பு பட்டுச்சு. அந்த கப்பை வாங்கிட்டு வந்து அவங்களோட பழக்கம் என்னன்னா, எந்த ஊருக்கு போனாலும் அங்கே இருக்க ஒரு நல்ல பொருளை வாங்கிட்டு வந்து தன்னுடைய வீட்டில் வைக்கணுன்ட்டு. அதே மாதிரி அந்த கப்பை என்ன பண்ணுறாங்க, வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நல்ல ஒரு செல்ஃப் இருக்குல்ல, நல்ல உயரமான இடத்துல ஒரு செல்ஃபில் வச்சாச்சு. அந்த உயரமான இடத்துல அந்த செல்ஃபில் வச்சதுக்கப்புறம் நம்ம கப்பு வாங்கினா என்ன பண்ணுவோம்? ஒரு டீ கப்பு வாங்கினா அப்பயே என்ன பண்ணுவோம்? டீ ஊற்றி குடிப்போம். இது விடுங்க, பல்லு விளக்க ப்ரஷ்ஷு வாங்குறோம் தெரியுமா? புதுசாக வாங்கினோன்னு நம்ம என்ன பண்ணுவோம்? அப்பயே பல்லு விளக்குவோம். அது எல்லாத்தோட ஒரு அறிவு. நான் அப்பயே என்ன பண்ணணும்? விளக்கி ஆகணுன்னு. ஆனால் அந்த கப்பு என்ன பண்ணிடுச்சுன்னா அங்கேயே இருக்குது. அந்த கப்பு டெய்லி பார்க்குறாங்க, அந்த கப்பை பார்க்குறாங்க. அந்த கப்பை பார்த்துட்டு இவ்வளோ அழகாக இருக்கே, இவ்வளோ சூப்பராக இருக்கேன்ட்டு டெய்லி பார்ப்பாங்க. அப்போ என்ன பண்ணுச்சுன்னா அந்த கப்பு ஒரு நாள் பேசுது. கப்பு பேசுமா? ஆனால் அந்த கப்பு பேசுனிச்சான். அந்த கப்பு சொன்னிச்சான், நான் இவ்வளோ அழகாக இருக்கேனே, இவ்வளோ வெள்ளையாக இருக்கேனே, இவ்வளோ நீட்டாக இருக்கேனே,
நான் இந்த அளவுக்கு வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமான்னு கேட்டு அது அப்படியே அதோட கதை சொல்லுது. நான் இப்படி இருந்தேன். எப்படி இருந்தேன்? மண்ணாக கிடந்தேன். யாருமே என்னை எடுக்கலை, யாருமே என்னை பிரயோஜனப்படுத்தலை. அப்போ யார்? ஒரே ஒருத்தர் வந்தார். வந்து அந்த மண்ணை எடுத்து, அந்த மண்ணை என்ன பண்ணுவாங்க? துப்புனாங்க, மிதிச்சாங்க. ஆனால் அந்த ஒருத்தர் வந்து என்ன பண்ணார்? அந்த மண்ணை அப்படியே எடுத்து அதை அப்படியே மிதித்து அந்த மண்ணை என்ன பண்ணுறாங்க? பக்குவப்படுத்துகிறாங்க. மண் என்ன பண்ணுச்சு? பக்குவப்படுத்துனா, என்னை விட்டுருங்க சாமி, என்னால் முடியல சாமி, என்னை போட்டு மிதிக்காதீங்க சாமி, என்னை அப்படி பண்ணாதீங்க சாமி, இப்படி பண்ணாதீங்க சாமின்னு புலம்பிக்கிட்டே இருக்கு. ஆண்டவர் விடல, அதை இன்னும் என்ன பண்ணுறாரு? உருவாக்குறாரு. இன்னும் நல்ல டெம்பரேச்சர் அதிகமாக சூடாக இருக்குல்ல, அதில் கொண்டு போய் வைக்கிறாங்க. அப்பயும் அதை சொல்லுது, என்னை விட்டுருங்களே, என்னால் முடியலை, நான் ஒழுங்காக எங்கே கடந்திருப்பேன்? குப்பையில் கடந்திருப்பேன், என்னை மிதிச்சுட்டு கூட போயிட்டு போகுது, அதானே நான் தாங்கியிருப்பேன். இப்போ என்னை இப்படி சூடாக இவ்வளோ சூட்டில் கொண்டு வந்து வைக்கிறீங்களேன்னு கேட்டுச்சான். ஆண்டவர் என்ன பண்ணல? அப்பையும் விடலை, அப்பயும் அந்த மனுஷன் விடலை. மூணாவது அடுத்த காரியத்தில் எங்கே கொண்டு போகிறாருன்னா, நல்ல ஐஸ் இருக்குல்ல, ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்ச மாதிரி நல்லா ஐஸில் கொண்டு போய் வைக்கிறாங்க. அப்பயும் அது கத்துது, என்னால் முடியலையே சாமின்னு கத்துது. நீ என்ன வேணா கத்திட்டு போய்க்கோ, நான் என்ன பண்ண மாட்டேன், ஒன்றும் விட மாட்டேன். ஒரு நாள் வந்துச்சு, அது உயர்வடைய ஒரு நாள் வந்துச்சு. ஒருத்தர் அப்படியே வந்து வெள்ளை கலர் அப்படியே துணியை வச்சு அதை அப்படியே தொடச்சி எங்கே கொண்டு போய் வச்சார்? உயரத்தில் கொண்டு போய் வச்சார். இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கை அதே மாதிரி தான். எங்கேயோ கடந்திருப்போம். நம்மளுடைய வாழ்க்கையில் சில நேரம் என்ன பண்ணுறோம்? நம்ம குறையா இருக்கேன்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? புலம்பிக்கிட்டே இருக்கோம். ஆனால் அந்த காத்திருந்து நம்மளுடைய வாழ்க்கையில் கீழ்ப்படிஞ்சு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம நடந்தோன்னா நிச்சயமாக ஒன்று சொல்ல முடியும். அந்த கப்பு ஒரு உயரத்துக்கு வந்து எல்லாராலும் பார்க்கப்பட்டுச்சுன்னா, இன்றைக்கி நம்மளுடைய குறைவை தேவன் நிறைவாக மாற்றி, எந்த நாசரேத்து வந்து அற்பமாக எண்ணப்பட்டுச்சோ, எந்த கலிலியா வந்து இருளாக இருந்துச்சோ, அதை தேடி ஜனங்கள் வருவாங்க, அதை தேடி மற்ற ஜனங்கள் வருவாங்க. யாரெல்லாம் நம்மளை ஒதுக்கி போனாங்களோ, யாரெல்லாம் நம்மளை வேண்டான்னு சொன்னாங்களோ, அவங்கெல்லாம் நம்மளை தேடி வருகிற ஒரு நாட்கள் வரும். நம்ம காத்திருக்கணும், நம்ம கீழ்ப்படியணும். லாஸ்ட்டாக 4வது காரியம், அந்த வீட்டில் நடந்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? தேவனை அறிஞ்சாங்க. இயேசு கிறிஸ்து யார்ங்கிறத அறியணும். இன்னைக்கு அவருடைய அறிவன், கிறிஸ்து யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் எதற்காக வந்தார் அப்படின்றத அறியணும். இன்னைக்கு அப்படியாப்பட்ட அறிவு என்ன பண்ணுறதில்ல இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் இல்லை. கர்த்தர் நல்லவர் என்பதை என்ன பண்ணணும்? ருசித்து பார்க்கணும். கர்த்தர் நல்லவர்ன்ட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம ருசித்து பார்த்தா மட்டும் போதும், நம்மளுடைய குறைவு மாறும். இன்னைக்கு சில நேரம் நினைக்கிறோம், ஆண்டவரே இதை வச்சா என்னுடைய குறைவு என்ன பண்ணும்? மாறும்ட்டு. இந்த அற்பமான ஒரு காரியத்தை வச்சா என் குறைவு மாறும்ட்டு. எலியா நாட்களில் எல்லாமே பஞ்சம். எலியாவுக்கு என்ன வந்து ஆகாரம் கொடுத்துச்சு? நம்மளா இருந்திருந்தா என்ன நினைச்சிருப்போம் தெரியுமா? ஆண்டவரே இந்த கருப்பாக இருக்க, இந்த அசிங்கமாக இருக்க காக்கா தான் வந்து எனக்கு என்ன பண்ணும்? சாப்பாடு கொடுக்கணுமா? ஒரு கிளி வராதா? நம்மளோட எண்ணம் எப்படி இருக்கும்? இல்லை ஒரு கிளி, ஒரு புறா, ஒரு மைனா வந்து நமக்கு என்ன பண்ணாது? சாப்பாடு கொடுக்காதா? அப்படிதான் நம்மளுடைய பார்வை. அப்படிதான் நம்மளுடைய குறைவை நிறைவாக மாற்றுவார்னா இல்லை. அந்த வேண்டான்னு கடந்த அந்த கற்சாடியை வச்சு நம்மளுடைய குறைவை என்ன பண்ணுவார்? நிறைவாக மாற்றுவார். அதுக்கப்புறம் எலியாவை பார்த்தா எல்லாம் பஞ்சம் வந்துருச்சு, கேரித்தா எல்லாம் வற்றி போச்சு, உலகமே பஞ்சம். என்ன பண்ணுறாரு? ஒரு விதவை சாரிபாத், ஆண்டவரே அதே சாகிற நிலமையில கிடக்கு, அதே இன்னைக்கு விட்டால் நாளைக்கு சாப்பிட்டு என்ன பண்ணிடும்? செத்து போயிடும். அதுக்கிட்டையா போகணும் நான்? இன்னைக்கு அப்படி தான் நம்மளுடைய நினைப்பு இருக்குது. அந்த அளவுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம்? கர்த்தரை வந்து அறிஞ்சிருக்கோம். ஆனால் அப்படியாப்பட்ட அறிவு இல்லை. எலியா எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டான். கர்த்தர் யார் என்பதை நல்லா அறிஞ்சான். சாரிபாத்து கொண்டாவது அந்த வீட்டை வச்சாவது அவனுடைய குறைவை வந்து நிறைவாக்க முடியும்ட்டு எலியா நினைச்சான் பாருங்க. இன்னைக்கு அப்படியாப்பட்ட அறிவு தான் என்ன பண்ணணும்? நம்மளுடைய வாழ்க்கையில் மாறணும். இப்படியாப்பட்ட காரியங்கள் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் வந்தா, நம்ம தேவனை நோக்கி கூப்பிட்டா,
நம்ம தேவ சமூகத்தில் காத்திருந்தா, நம்ம தேவனுக்கு எல்லா காரியத்திலும் முழுமையாக கீழ்ப்படிஞ்சா, எல்லா காரியத்திலும் தேவன் எப்படிப்பட்டவர், இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்று அறிஞ்சா, தேவன் நம்ம மூலயமா ஒரு மகிமையை வெளிப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார்.